أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة وإن تصبهم حسنة يقولوا هذه من عند الله وإن تصبهم سيئة يقولوا هذه من عندك قل كل من عند الله فما لهؤلاء القوم لا يكادون يفقهون حديثا. ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 317வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 77வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா மக்கா நகரத்திலே இருக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் குஃபார்கள் காஃபிர்களுடைய தொல்லைகள் அதிகமாகி இருக்கிற போது போர் செய்யலாமான்னு அனுமதி கேட்டாங்க. போர் செய்யட்டுமா, நாங்கள் காஃபிர்கள் எங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க, நிறைய சிரமத்தை கொடுக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நல்ல வலிமையோடு இருக்கிறோம், நாங்கள் போர் செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிற போது அல்லாஹு தஆலா சொன்னா, நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற தொழுகையும் ஜகாத்தையும் சரியா நிறைவேற்றுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு போருக்கு உண்டான உத்தரவு வரல, இது வரைக்கும் யாராவது தப்பு செஞ்சா மன்னிப்பதற்கு தான் உத்தரவை ஒழிய போர் செய்யறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, உத்தரவு கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சஹாபாக்களும் இதை என்ன செஞ்சுட்டாங்க, சரின்னு ஒப்புதல் வாங்கிக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹிஜ்ரத்து புறப்பட்டு போனவன்னு அல்லாஹ்னுடைய உத்தரவு வருது, நீங்கள் குஃபார்களுக்கு எதிராக அல்லாஹ்னுடைய கலிமாவை உயர்த்ததற்காக நீங்க என்ன செய்யுங்க, போர் செய்யுங்கன்னு என்ன செஞ்சிச்சு, உத்தரவு வந்துச்சு. சஹாபாக்கள் கபூல் பண்ணிக்கிட்டாங்க. கூட இருந்த முனாஃபிக்குகள் என்ன செஞ்சாங்க, குதர்க்கமான கேள்வி கேட்டாங்க. என்ன நீங்க மக்காவில் இருக்கிறப்ப போர் செய்ய வேணாம்னு சொன்னீங்க, இங்க வந்து எங்களுக்கு என்ன செய்ய சொல்றீங்க, போர் செய்ய சொல்றீங்க, அங்க ஒண்ணு சொல்றீங்க இங்க ஒண்ணு சொல்றீங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கேட்டாங்களாமா, என்னடா ரப்பே, கொஞ்ச நாளைக்கு இந்த போர்லாம் தள்ளி வைக்க மாட்டியா, கொஞ்ச நாளைக்கு நாங்க சுகமா நிம்மதியா வாழ விட மாட்டியா, எங்களே நீ வாழை தூக்கி போர் செய்ய சொல்றீங்கிற ஒரு வார்த்தையை என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, என்ன அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி போர்க்களத்துக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்க பயந்துக்கிறீங்க? இல்ல இல்ல, அஷத்த ஹஷ்யா, அதை விட கூடுதலா என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்க பயந்துக்கிறீங்க. என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப மனுஷனுக்கு பயம் என்ன செஞ்சிருச்சுங்க, அதிகமாயிருச்சு.
நமக்கு இந்த நேரத்தில் இந்த சில மாதிரி அந்த மாதிரி நேரங்கள் நமக்கு ஏற்படுதா இல்லைங்களா? கொரோனா போன்ற கால நேரங்கள்ல நோய் நொடிகள் வருகிற போது அச்சிச்சோ என்ன ஆயிரோமோ ஏதாயிரோமோ, எதிர்த்தாப்புல மிருகம் வருது, எதிர்த்தாப்புல ஜீவரவாசி வருது, பூனை குறுக்க போனா கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், என்னென்னமோ கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாரு. அன்னைக்கு ஒரு கால் அப்படி ஏதாவது ஆகி போச்சுண்டா சொன்னது சரியாத்தான் இருக்குது போல தெரியுது. அல்லாஹ் என்ன கேட்கிறான், இந்த மாதிரி நிகழ்வை பார்த்து என்ன அல்லாவுக்கு பயப்படுற மாதிரி இதுக்கு போய் பயப்படுறீங்க? இல்ல அதை விட கொஞ்சம் கூடுதலாவே பயப்படுற மாதிரி தெரியுதேன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சில கண்டிப்போட ஒரு அழுத்தமான வார்த்தை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், நீங்க போர்க்களத்துக்கு வரமாட்டேங்கிறதுக்கு என்ன செய்றீங்க, மறுப்பு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு 2 செய்தி உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த துனியாவினுடைய இன்பங்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்பமானது, ரொம்ப ரொம்ப குறைவானது. வலல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமை நாள் தான் சிறந்ததுன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த துனியாவில் நீங்க எவ்வளவு காலம் வாழ்ந்துட போறீங்க, எவ்வளவு இன்பங்கள் அனுபவிச்சிட போறீங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லையே. நிரந்தரம் இல்லாத இந்த துனியாவுக்காக வேண்டி இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தா நல்லா இருக்குவேன் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அல்லாஹ் கேட்டான் என்னங்க, அப்ப இன்பம் அப்படிங்கிறது நிலையானதுங்களா? துனியாவில் கிடைக்கிற இன்பம் நிலையானதுங்களா? இல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஞாபகம் வருதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் இந்த துனியாவில் அதிகமான இன்பங்களை அனுபவிக்கிறாரோ அவர் எங்கங்க மறுமையில குறைவாகத்தான் என்ன செய்வாருங்க, அனுபவிப்பார். இங்க குறைவாக இன்பத்தை அனுபவிச்சவங்க மறுமையில நிறைய இன்பங்கள் என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க. இப்ப வாழ்றது இதுக்காக வேண்டி வாழ்றோமா, ஆகிரத்துக்காண்டி வாழ்றோமா? அதெல்லாம் சரிதாங்க தத்து, அதெல்லாம் எப்படி சாத்தியம் என்ன செஞ்சிட முடியாது, கேட்க முடியாது, சொல்லவும் முடியாது. இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க, இப்போ நம்மளும் வாழணும் இல்லை? நம்மளும் அந்த ரோட்டில் தான் நாமளும் வர்றோம். எப்போ இந்த ரோட்டில் தான் பூரா பேர் சென்னைக்கு போகிறாங்க, நீ மட்டும் சென்னைக்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்பாங்களா இல்லைங்களா? அப்போ குறைவாக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, துனியாவின் மீது பற்றற்ற என்ன செய்யணுங்க இருக்கணும். ஆசைகள் என்ன செய்யக்கூடாது, மனுஷனுக்கு வரக்கூடாது. தேவையை மிஞ்சிய ஆசைகள் வருகிற போது என்ன ஆகி போயிருதுன்னு சொன்னோம்னா, அவன் அல்லாஹ்வை மறந்துடுறான், ரசூலையும் மறந்துடுறான், துனியாவுடைய இன்பங்கள் என்ன செய்வாங்க, மூழ்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய உதாரண சான்றுகள் என்ன செஞ்சோம், நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீல் என்ன செஞ்சோம், பதிவு பண்ணி காமிச்சோம். அப்போ நாம் எப்படித்தான் வாழணும் அப்படின்னா, பட்டும் படாம தொட்டும் தொடாமல் எப்படி செய்யணுங்க, வாழணும். கொசு எப்படி வாழுதோ அது மாதிரி என்ன செய்யுங்க, வாழ பழகிக்கங்க. கொசு வயிறு நிறைய சாப்பிட்டா கொசு என்னவாயிரும், செத்து போயிடும். மழையில நினையாதாமா, அவ்வளவு மழை பெஞ்சால் கொசு என்ன செய்யாதுங்க, மழையில நினையாது. இப்ப துனியாங்கிற அந்த இன்பம் மழையில நாம நினைச்சிட்டோம்னா என்ன ஆயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். வயிறு புடைக்க சாப்பிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், நாம அழிஞ்சு போயிடுவோம். இப்ப இதெல்லாம் தத்துவத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொசுவை கூட உதாரணமா என்ன செய்யறாங்க, காண்பிச்சு சொல்றான். இப்ப துனியாவினுடைய மோகம் அப்படிங்கிறது இந்த துனியா நமக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, நிறைய வந்துருச்சு. ஒரு எளிய உதாரணத்தை சொல்லலாம்னு நினைச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொன்னான்ல, நீங்க அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க, என்னங்க அது வேணும் இது வேணும்னு நீங்க என்ன செய்யறீங்க, கேட்குறீங்க. கேட்டது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். இப்படியே எப்படி இருந்துட்டே இருக்கிறது, என்னங்கிறதுக்கு உண்டான ஒரு முடிவை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு இன்பங்களுக்கு உண்டான நிலைகளை கேட்கிற போது அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ன கேட்குறீங்களா கொடுத்துருவேன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. ரசூலுடைய மனைவிகள் இப்படி கேட்டுட்டாங்கன்னு நம்ம நினைச்சுக்க வேணாம். இது நம்மள மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்னைக்கு ஏற்படுத்த ஒரு நிகழ்வு. என்ன கேட்குறீங்களா, கேட்குறீங்க, கேட்டுறதை கொடுத்துருவேன். ஆனா எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்க மாட்டேன். சொல்றது புரியுதுங்களா? எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்க மாட்டேன். இப்ப நாம ஒருத்தர் உதாரணம் சொன்னோமா இல்லைங்களா, ஒருத்தருக்கு நிறைய சுகர் பேஷண்ட் ஆகி கால் விரல்கள்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்னாராமா, சின்ன பிள்ளைல நிறைய சர்க்கரை சாப்பிட்ருக்கீங்க போல தெரியுது, அதனால தான் பெருசானவனு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலை, சர்க்கரை என்ன செஞ்சுட்டான், தடை பண்ணிட்டான். இன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க எங்க இன்பங்களை அனுபவிக்கணுமோ அங்க இன்பங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை என்ன செஞ்சிடும், மனுஷனை வந்துடுவோம். அப்ப சுருக்கமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழ்றதா யாருக்கு பிடிக்குது, அல்லாஹ்வுக்கும் பிடிக்குது, ரசூலுக்கும் பிடிக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க என்ன போர்க்களத்துக்கு போனா மௌத்தா போயிடும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு என்னதான் வரும், மௌத்து வரத்தான் செய்யும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. மிக பிரம்மாண்டமான கோட்டையில உள்ளுக்குள்ள ஒரு அறையில இருந்தாலும் மௌத்து வரணும்னா என்னங்க, வந்துதான் தீரும்.
இந்த மௌத்தை தடுக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை யார்ட்டையும் என்ன செய்யல, துனியாவில் கிடையல. அப்ப துனியாவில் நீங்க இருந்தா நிறைய நாள் இருந்தா சுகத்தை அனுபவிக்கிறீன்னு சொல்றீங்க, அந்த சுகமும் ரொம்ப குறைவானது தான், அது ரொம்ப அற்பமானது. சரி, நிறைய நாள் இருந்ததாக யாரும் என்ன செய்யலைங்க, சரித்திரம் கிடையில. மௌத் என்ன செஞ்சிடும், எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். இப்ப இந்த மாதிரி ஒரு குணங்களை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, போர்க்களத்துக்கு வாங்க என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா அறிவிப்பு கொடுத்தான். இப்போ போர்க்களத்துக்கு வராத மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு எளிய உதாரணம், அந்த உதாரணம் இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு நமக்கு என்ன செய்யுதுங்க, பொருந்தக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதை சார்ந்து இருக்கிற நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒவ்வொரு ஆயத்தினுடைய விளக்கங்களையும் தஃப்சீர்களையும் பார்க்குறப்ப எதையுமே முடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னங்க, இதோட முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலான்டா இல்லை, இன்னமும் பொக்கிஷம் என்ன செய்யுதுங்க. ஆமாம், குழிக்குள்ள இறக்கி விட்ட ஆளை தங்கத்தை அள்ளுங்கண்டா, ஏங்க போதுங்க முடியலைங்கன்னு யாராவது சொல்லுவாருங்களா? அள்ளி அள்ளி வைப்பா, அள்ளி வைய பின்னால தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி குர்ஆனுக்குண்டான இன்பங்களை அதனுடைய வியாக்கியானங்களை தேட 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 இவ்வளவுதானாண்டா இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதானாண்டா இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, இப்படியே வியாக்கியானம் என்ன செய்யுதுங்க, போய்கிட்டே இருக்குது. அப்பேற்பட்ட குர்ஆனுடைய வியாக்கியானங்களை கேட்பதற்கும் சொல்வதற்கும் நசீபை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கு எல்லா விதமான புகழும் உண்டாகட்டும். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த வாரத்தில் என்ன சொல்றான், சூரத்துன் நிசாவினுடைய 78வது வசனம், 78வது வசனத்தினுடைய ஒரு சின்ன வரியை சென்ற வாரத்தினுடைய தஃப்சீரில் பார்த்துட்டும், அதற்கு அடுத்திலிருந்து இப்போ பார்க்கணும். என்ன மனுஷனுக்கு துனியாவினுடைய இன்பம் வந்து வந்து மூழ்கி போய் அதனுடைய சுகபோகங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சா மனுஷனுடைய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா சொல்ற, புரியுதுங்களா? என்னங்க, துனியாவினுடைய இன்பங்கள், காசு, பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, இது எல்லாத்தையும் அவனுடைய வளர்ச்சிகள், இது எல்லாத்தையும் அனுபவிக்க ஒரு கட்டத்தில் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் ஏதாவது ஒன்று வந்தா கூட வார்த்தை விவகாரமா இருக்குன்னு நினைச்சான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த விவகாரம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தை என்ன செஞ்சாங்க, அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. இது யார் பயன்படுத்தினதுன்னா, அன்னைக்கு இருந்த முனாஃபிக்கீன்களும் யூதர்களும் என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா? சாதாரண ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு மிருகங்களுக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சா கூட இது என்ன செய்யும், சரியா நடந்துக்கும். ஆனா 6 அறிவு பெற்றிருக்கிற மனுஷனுக்கு இந்த விளக்கத்தை தெரிஞ்சும் விளங்காதவனாவே இருக்கிறானே அல்லாஹ் தஆலா சொல்றான். உதாரணம் புரியுதுங்களா? 5 அறிவு இருக்கிற மிருகத்துக்கு ஒரு கால் இந்த விளக்கம் கிடைச்சா என்ன செய்யும், ரொம்ப கரெக்டா நடந்துக்கும். ஆனா 6 அறிவு படைச்சிருக்கிற இந்த மனுஷனுக்கு இந்த விளக்கம் கிடைச்சும் கிடைக்காதவனை போலவே இருந்துக்கிறானே, இது என்னதான் நிலைமை? இது அல்லாஹ் கேட்கிறான். கிடைக்காதவனை போலவே இந்த மனிதன் நடந்து கொள்ளுகிறானே, என்னத்தினால இது எதனால இப்படி இருக்கிறானே அப்படின்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு பொதுப்படையான ஒரு சட்டத்தை, ஒரு செயலை, ஒரு நிகழ்வை என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக என்ன செய்யறா சொல்லி காண்பிக்கிறான். எதை சொல்வதற்காக நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருவானாக. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்கு வர்றதுக்கு முன்னால ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால மதீனா நகரம் செழிப்பா இருந்துச்சு. விளங்கிக்கணும், உதாரணத்தை விளங்கிக்கணும். அல்லாஹ் இந்த ஆயத்து ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித்த காரண காரியம் இது, சபபு நுசூல். செழிப்பா இருந்துச்சு. அங்க விவசாயத்துல நஷ்டம்ங்கிறதே கிடையாது, லாபம்னாலும் அவ்வளவு ஒரு லாபம், எல்லாம் செழிப்பாகவும் ஒரு நிறைவாகவும் என்ன செஞ்சாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களும் முனாஃபிக்கீன்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்திலிருந்து புறப்பட்டு எங்க போனாங்க, ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போனவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அங்க வாழ ஆரம்பிச்ச உடனே இந்த யூதர்களுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் மனசு என்ன செய்யலைங்க, ஒத்துக்கல, ஒரு பொறுக்கலை, ஒரு விதமான ஒரு மனசு எப்படி சொல்றதுங்க, மனசே ஆற மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் இப்படியே இருக்கிறாரேங்கிற சொல்றோம். அந்த மாதிரி உண்டான ஒரு மனோநிலைக்கு யூதர்களும் முனாஃபிக்களும் என்ன செஞ்சாங்க, இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இருக்க ஆரம்பிச்சவன அல்லாஹ் தஆலா என்ன பண்ணனாண்டா, அவங்கள்ட்ட இருக்கிற செழிப்புகளை என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா குறைச்சான். நான் சொல்ற உதாரணம் புரியுதுங்களா? மனசுக்குள்ள சங்கடம் ஏற்பட்ட உடனே யார் வந்துட்டாங்கன்னு
ரசூலுல்லாஹ் உள்ள வந்துட்டாங்க. இந்த முகம்மது உள்ள வந்ததுனால நம்மளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நமக்குண்டான அந்தஸ்து குறைஞ்சு போயிருச்சு, இவர் என்ன இவரை ஏத்துக்கு சொல்றாரேங்கிற உண்டான ஒரு வெறுப்புக்குண்டான மனோநிலை அந்த சமூகத்திற்குள்ள வந்த உடனே இந்த லாபகமே நஷ்டமே இல்லாத வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த வியாபாரத்தில் என்ன வந்துச்சு? நஷ்டம் வந்துச்சு. செழிப்பா இருந்த விவசாயம் என்ன செஞ்சிருச்சுங்க? குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு மத்தியில நோய் நொடிகள் என்ன செஞ்சிருச்சு? வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு மத்தியில கஷ்ட நஷ்டங்கள் என்ன செஞ்சிருச்சு? வர ஆரம்பிச்சிச்சு. செழிப்போடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த துன்பம் வந்த உடனே அந்த மனுஷன் சொன்ன என்ன வார்த்தை அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்துல பதிவு செஞ்சுறாங்க. புரியுதுங்களா? செழிப்பா இருந்த அந்த யூதன் முனாஃபிகீன்கள் இந்த கஷ்டமும் நஷ்டமும் உள்ளுக்குள்ள வந்த உடனே அவங்க சொன்ன 2 வார்த்தைய அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு நாயகமே இப்படி சொல்றாங்க, நீங்களுக்கு இவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? இந்த நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்ட உடனே இந்த மனிதர்கள் சொன்ன வார்த்தை சூரத்துன் நிசாவனுடைய 78வது வசனம், வஇன் துஸிபுஹும் ஹஸனத்துன், இவ்வளவு காலமா நல்லா இருந்தோம், வயின் துஸிபுஹும் ஹஸனத்துன், நலவுகள் அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்த நேரத்தில், ஹாதிஹி மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் வயின் துஸிபுஹும் சய்யியத்துன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்குள்ள வந்தோன்னே அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த நஷ்ட கஷ்டங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, யகூலு ஹாதிஹி மின் இந்திக், முஹம்மதே உங்களால தான் எங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்துருச்சுட்டாங்க. சொல்ற புரியுதுங்களா? என்ன சொன்னாங்க? நஷ்டம் வந்தப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னங்க? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுட்டாங்க. அதே வியாபாரத்தில் லாபம் வந்தவொடனே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. நஷ்டம் ஏற்பட்டவன என்ன சொன்னாங்கண்டா, முகம்மது வந்த நேரமே சரியில்லை. என்ன சொன்னாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்த நேரமே எங்களுக்கு சரியில்லை, தொட்டது பூரா ஃபெயிலியர் ஆகுது, எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலேங்கிறக்குண்டான ஒரு புலம்பல் என்ன செஞ்சாங்கங்க அந்த யூத முனாஃபிகீன்களும் என்ன செஞ்சாங்க? பதிவிட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான், நாயகமே என்ன வார்த்தை பேசுறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு விவரம் இல்லாம பேசுறாங்க பாத்தீங்களா, நஷ்டம் ஏற்பட்டதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, இவர் நஷ்டத்தை கொடுக்க வந்தவரா? இவங்க நஷ்டத்தை கொடுக்க வந்தாங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நஷ்டத்தை கொடுக்க வந்தாங்களா? இல்ல லாபத்தை கொடுக்க வந்தாங்க. ஆனா என்னத்தினால இவங்களுக்கு அந்த நஷ்டம் வந்துச்சு? என்ன சரியில்லை, அந்த இடத்துல என்ன வரலங்க, மோசமா இருந்தாங்க. ஆஹா, இவரு போய் உள்ளுக்குள்ள வந்திருக்கிறாங்கிறதுக்கு உண்டான ஒரு புழுங்கல், ஒரு ஆதங்கத்தை என்ன செஞ்சாங்க இந்த யூதர் முனாஃபிகின் வெளிப்பட்ட உடனே வியாபாரத்துல நஷ்டம் வந்துச்சு, நோய் வந்துச்சு, கஷ்டம் துன்பங்கள் என்ன செஞ்சிருச்சுங்க, மாறி மாறி வந்த உடனே சொன்ன வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரமே சரியில்லை, அவர் வந்த நாள தான் நமக்கு என்ன ஆகி போச்சுங்க, எல்லா விதமான கஷ்ட நஷ்டமும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் சும்மா இருப்பானா? இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் பதில் கொடுக்காமையா இருப்பான்? எவ்வளவு இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதுவரைக்கும் இந்த விளக்கத்தை யூத முனாஃபிகீன்கள் சொல்லவே இல்லை, இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. எத்தனையோ முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி இருக்கிறாங்க, சங்கடப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்ததுனால தான் எங்களுக்கு லாபமெல்லாம் குறைஞ்சு போய் நாங்க நஷ்டவாளி ஆயிட்டோங்கிற முதல் விளக்கம் இப்பதான் சொல்றேன். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகமே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், குல்லும் மின் இந்தில்லாஹ், நலவும் நல்லதும் கெட்டதும் யார் புறத்திலிருந்து வருது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்னு நீங்க சொல்லுங்க நாயகமே. நீங்க வந்ததுனால அவங்களுக்கு என்ன வரல? நஷ்டம் வரல. நீங்க உள்ளுக்குள்ள வந்ததுனால அவங்களுக்கு நோய் நொடிகள் வரல, நீங்க உள்ள வந்ததுனால அவங்களுக்கு கஷ்டம் வரல. எல்லாம் சொல்லுங்க, குல்லும் மின் இந்தில்லாஹ். இது யாருடைய புறத்திலிருந்து வந்துச்சுங்க? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு. அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா ஹாஉலாயில் கௌமி, என்னதான் பாச்சு உங்களுக்கு, இவர்களுக்கு என்னதான் ஆகிவிட்டது? லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா, சொல்லப்படுகிற விளக்கங்களை வியாக்கியானங்களை கேட்பதற்கு கூட இவர்கள் முயற்சி செய்ய மாட்டேங்கிறார்களே, அதன் பக்கம் நெருங்கி கூட வர மாட்டேங்கிறார்களே. என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்ப சொல்ல வர்ற செய்தி என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள வந்ததுனால தான் எங்களுக்கு கஷ்டம்லாம் வந்துச்சுன்னு இந்த யூத முனாஃபிகீன்கள் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? எப்பா நஷ்டம் இவர்னால வரல, யாரால வந்துச்சு? அல்லாஹ்வால வந்துச்சு. லாபமும் நஷ்டமும் யாருக்கு உண்டானது?
அல்லாஹ்வுக்கு உண்டானது. உங்களுக்கு ஏற்பட்ட நலவும் யாரால தான் வந்துச்சு? அல்லாஹ்வால தான் வந்துச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட கெட்டதும் யாரால தான் நடந்துச்சு? அல்லாஹ்வால தான் நடந்துச்சு. ஆனா இந்த அடிப்படை விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த அடிப்படை விளக்கம் ஒரு ஜீவராசிகளுக்கு இருந்துச்சுன்னா கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காது. இல்லைங்க, ஒரு சாதாரண 5 அறிவு இருக்கிற மிருகங்கள் கூட அதே செய்யாது, இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காது. ஆனால் 6 அறிவு இருக்கிற மனிதன் இருக்கிறானே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சும் அதன் பக்கம் விளங்காதவனாகவே இருக்கிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லிக்கான். அப்ப மனுஷனுக்கு சோதனை வந்தா என்ன செய்வானுங்க? அடுத்தவன் மேல சாட்டை போட்டுருவான். என்னங்க, நான் தான் வண்டி ஓசா ஓட்டிட்டு போக சொன்னேன்ல, நீ ஓட்டிட்டு போனியா? என்ன செய்வாரு அவரு? அடுத்தவர் மீது என்ன செய்வாருங்க? பழிய போட்டுருவார். இது ஆதி காலத்திலிருந்து என்ன செய்யுதுங்க, இந்த நிகழ்வு நடந்துகிட்டு வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எங்கெங்கெல்லாம் நபிமார்களை துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் என்ன கொடுப்பான்? சோதனை கொடுப்பான். அல்லாஹ் என்ன கொடுப்பாங்க? சோதனை கொடுப்பான். ஒமா அர்சல்னா மின் நபியின் ஒமா அர்சல்னா மின் ரசூலின் ரசூல் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லுகிற வாசகம் இது. எங்கெங்கெல்லாம் நபிமார்கள் வருகிறார்களோ அந்த நபிமார்கள் விஷயத்திலே அவர்கள் பயந்து நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில சோதனைகளையும் கஷ்டத்தை என்ன செய்வான்? சமூகத்துக்கு கொடுப்பான். அப்படி கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த யூத முனாஃபிக்கீன்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்கண்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள வந்தவன தான் நமக்கு இவ்வளவு பெரிய சோதனையே வந்துச்சுன்னு என்ன செஞ்சாங்க? அந்த யூத முனாஃபிக்கீன்கள் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், எல்லாம் யாரால் புறத்திலிருந்து இருக்குது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்குது. ஈமானே முஜ்மல் ஈமானே முஃபஸ்ஸல்னு ஒன்று ஓதிருப்போம்லங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவும் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, கைரும் ஷர்ரும் யாருடைய புறத்திலிருந்து வருது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. அப்ப யாருடைய புறத்திலிருந்து வரல? இன்னாருடைய புறத்திலிருந்து வரல. நலவும் கைரும் யாருடைய புறத்திலிருந்து வருது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. அந்த நுணுப்பத்தை தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலோ, நஷ்டம் வந்துட்டாலோ, சிரமங்கள் வந்துட்டாலோ என்ன ஆகி போயிரும்னா, அந்த கஷ்டத்தை யார் மேலே என்ன செய்வோம்? சாட்டிடுவோம். இப்ப நாம என்ன செய்யணும்டா, இல்ல இது இப்படிதான் ஆயிருச்சுங்கிறதுக்கு உண்டான சிந்தனை மனுஷனுக்குள்ள என்ன செய்யணுங்க? வரணும். சொல்லிட்டானா அல்லாஹ் தஆலா, இப்ப ஆயத்தை விளக்கம் சொல்லிட்டானா, இவங்க இந்த சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா, நாயகமே நீங்க அவங்கள்ட்ட சொல்லிருங்க, நலவும் கெட்டதும் யாருடைய புறத்திலிருந்து வந்துச்சு? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கன்ட்டான். இப்ப கஷ்டத்தை நஷ்டத்தை சோதனை அல்லாஹ் தஆலா தான் பக்கத்துல சேர்த்துக்கிட்டான். அப்படித்தானங்க? கைரும் ஷர்ரும் யாருடைய புறத்திலிருந்து வருது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இப்ப கைரையும் ஷர்ரையும் யார்கிட்ட வச்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா தான்கிட்ட வச்சுக்கிட்டு சொல்றான். இப்ப நல்லதும் கெட்டதும் யார்கிட்ட இருந்து நடக்குது? அல்லாஹ்கிட்ட இருந்து நடக்குது. இந்த விளக்கத்தை சொல்லிட்டு அல்லாஹ் இப்பதான் ஆயத்துக்குள்ள வர்றான். சூரத்துன் நிசாவுடைய 78வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். 79வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்பதான் இதுதான் நமக்கு இன்னைக்கு தஃப்சீருடைய பாடத்துல மிக முக்கியமானது. நாயகமே உங்களுக்கு சொல்றேன்னா ரசூலை முன்னிறுத்தி அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு சொல்றான். என்னங்க, ரசூலை முன்னிறுத்தி முன்னால நிக்கிறது யாருதான்? ரசூலுல்லாஹ் தான். இந்த ரசூல் தானே இந்த ஆயத்தை வாங்குறாங்க, அந்த ரசூல் தானே இந்த ஆயத்தை சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நிறுத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு ஏற்படுகிற என்ன நலவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்றது, உங்களுக்கு ஏற்படுகிற என்ன நலவாக இருந்தாலும் சரி, ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. விளங்கிச்சுங்களா? இப்ப அடுத்த விஷயம், வமா அஸாபக மின் ஸய்யியத்தின் ஃபமின் நஃப்ஸி, உங்களுக்கு ஏற்படுகிற என்ன துன்பமாக இருந்தாலும் சரி, என்ன ஷர்ராக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஃபமின் நஃப்ஸி, அதுக்கு பொறுப்புதாரி நீங்க தான். அல்லாஹ் மேல சொன்னா நல்லா விளக்கணும், மேல சொன்னா கைரும் ஷர்ரும் என்றிருந்து வருதுன்றான். இங்க சொல்ற அல்லாஹ் தஆலா நலவு ஏற்பட்டா அது நம்ம சார்புல வந்துச்சுங்கிறான். அதே ஆளுக்கு கெட்டது ஏற்பட்டா என்னதுங்க? நீ தான்ப்பா பொறுப்புன்ட்டான். நல்லா விளக்கணும். அங்க சொன்ன விளக்கம் வேற, இங்க சொன்ன விளக்கம் வேற. எப்படி? இங்க பாருங்க, அடுத்து சொல்றான் பாருங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா ரசூல் முன்னால நிக்கிற ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, வ அர்சல்னாக லின்னாஸி ரசூலன், வ அர்சல்னாக லின்னாஸி ரசூலன், நாயகமே இந்த அரபு மக்களுக்கு மட்டுமே உங்களுக்கு நான் ரசூல் அனுப்பல. அல்லாஹ் சொல்ற வார்த்தை,
அரபு மக்களுக்கு மட்டுமே உங்களுக்கு ரசூலா அனுப்பல உங்களை நான். அரபி தெரிஞ்சவங்க, அரபி தெரியாதவங்க, கருப்பானவங்க, வெள்ளையானவங்க, உலகத்தில் உண்டான அத்துணை மனிதர்களுக்கும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் நீங்க தான் ரசூல். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, இதுக்கு நான் சாட்சின்னு அல்லாஹ். புரியுதுங்களா? இதுக்கு நான் சாட்சி. மேல சொன்ன அல்லாஹு தஆலா ஷர்ரு அப்படிங்கிறது என்னட்ட இருந்து தான் வருது, கைரு என்னட்ட இருந்து தான் வந்தது சொன்ன அல்லாஹ் தஆலா கீழ ஆயத்துல என்ன சொல்றான்டா, நலவு அப்படிங்கிறது என் புறத்துல இருந்து வருது, தப்பு ஏற்பட்டா அது உங்க பொறுப்புன்ட்டு அல்லாஹ் தஆலா. என்னங்க ஆயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாயந்தரம் அல்லாஹ் தஆலா ஒரு மாதிரி பேசுறான், திரும்ப லொஹுர் மக்ரிப் தொழுகையில ஒரு மாதிரி பேசுறான்னு நினைச்சுக்க வேணாம். என்ன விளக்கம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன நுட்பத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? ரெண்டு நம்ம கையில தான்ப்பா இருக்குது. என்னங்க, ரெண்டும் நம்ம கையில தான் இருக்குது. எது? ஹைரும் ஷர்ரும் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்க்கு தான் இருக்குது. ஆனா ஹைர மட்டுக்குண்டான பாதையை தான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் காமிச்சு கொடுத்துருக்கிறேன். ஹைருக்குண்டான பாதைகளை செய்ய சொல்லித்தான் உங்களை நான் என்ன செய்யறேன், நான் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். வாங்க சொல்லியாச்சா, பள்ளியாசலுக்கு போங்க, காலையில் எடுத்து குர்ஆன் ஓதுங்க, ரம்ஜான் மாசம் வந்துருச்சா நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க. நலவான விஷயத்தை தான் தூண்டுறத யார் வேலை? ஏன் வேலை. யார் வேலை? ஏன் வேலை. இதே ஆளுக்கு தவறான செய்திகளும் கெட்ட செயல்களும் அருவருக்க செயலும் செய்யறத தூண்டுறதோ அதன் மீது ஆர்வம் காட்டுறதோ யார் வேலை கிடையாது, அல்லாஹ்வுடைய வேலை கிடையாது. அல்லாஹ்வுக்கு அதற்குண்டான பொறுப்பே கிடையாது. அப்ப அந்த மாதிரி காரியம் ஒரு மனிதனிடத்திலிருந்து ஏற்படுகிற போது, சய்யியத்துகள் கெட்டது ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுகிற போது அதுக்கு யார் பொறுப்பு கிடையாது. யார் தான் பொறுப்பு? நீதானப்பா பொறுப்பு. இந்த சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? இது யாராச்சும் மாத்தி சொல்லுவோமா? என்னடா ரப்பு மாத்தி சொல்றீங்க? அப்பயும் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த சய்யியத்தை, இந்த கஷ்டத்தை கொடுத்தது யாருன்னா நான் தான் கொடுத்தேன். நான் தான் என்ன செஞ்சேன், கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் தெரியுமா? நீ இப்பயாச்சும் திருந்த மாட்டேயாங்கிறக்கா. என்னதுங்க? நீ இப்பயாச்சும் திருந்திட மாட்டேயா அப்படிங்கிறதுக்கு தான் என்ன கொடுக்குறானுங்க அல்லாஹ் தஆலா. அவ்வப்போது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் என்ன செய்யறானுங்க, கொடுக்குறான். கொடுத்து மனிதன் என்ன செஞ்சிருக்கணுங்க, உஷாராயிக்கணும். ஆஹா, இனிமேல் இந்த தப்பை செய்யக்கூடாதுடா ரப்பே, இனிமேல் இந்த தப்பை செஞ்சோம்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம உள்ளுக்குள்ள போய் விழுந்துருவோமோங்கிற ஒரு மனிதனுக்கு இந்த எண்ணம் வரணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க, அவ்வப்போது என்ன செய்யறான், மனுஷனுக்கு அவ்வப்போது என்ன செய்யறான், சய்யியத்தை கொடுக்குறான். நம்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மா அசாபக மின் ஹசனத்தின் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, மா அசாபக மின் ஹசனத்தின், நலவு ஏற்பட்டால் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்புண்டான். நலவுண்டா என்னதுங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க? எங்க ஒவ்வொரு நேரம் வக்திலையும் எதை கேட்கறமோ இல்லையா, ரப்பனா ஆத்தினா கேட்டுறோம் இல்லைங்க? ரப்பனா ஆத்தினா கேட்காம நம்ம என்ன முடிக்கிறது இல்லை, துஆவை முடிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் அதையாவது கேட்டு என்ன செய்யறோம். ஆமா, மொத்தத்துல உலகத்துல இருக்கிற எல்லா துஆவையும் ஃபுல்ஃபில் பண்ற வார்த்தை என்னதுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஹஸனத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நலவுன்னு சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம்? செல்வம்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? செல்வம்னு சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு உண்டான ஆரோக்கியம்னு சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற வசதி வாய்ப்புகளும் சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தியிருக்கிற நல்ல குழந்தைகள் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிற நல்ல மனைவி, அதையும் என்ன செய்யலாம், சொல்லலாம். எதுவெல்லாம் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வதின் மூலமாக, நல்லா விளங்கிக்கணும், எதுவெல்லாம் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வதின் மூலமாக அவனும் சந்தோஷம் அடைந்து அவனை சார்ந்து அவனை படைத்திருக்கிற ரப்பும் சந்தோஷம் அடைகிறான், அதெல்லாம் என்னதான், ஹசனத். அதெல்லாம் என்னதுங்க, ஹசனத். அதே நேரத்தில் எதை ஒரு காரியம் சய்யியத்துனா என்னதுங்க, கெட்டதுன்னு சொல்றோம்லங்க. அப்படின்னா நோய் நொடி, வறுமை, நோய், கஷ்டம், துன்பங்கள், கவலைகள், நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் நஷ்டத்திற்குண்டான வாழ்க்கைகள், இதுவெல்லாம் என்னதுங்க, சய்யியத். இதெல்லாம் மனுஷன் என்ன செஞ்சுக்கிறது இல்லை, பிடிச்சிக்கிறது இல்லை. மனுஷனுக்கு இது என்ன செய்யாது, பிடிக்காது. இது ஏற்பட்டாவே மனுஷன் என்ன செய்யறானுங்க, வெறுக்க ஆரம்பிக்கிறான். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய் என்னமோ ஒரு காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா மனுஷன் தனக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாங்க, புலம்பிக்கிறான். மனுஷன் தனக்குள்ள என்ன செய்யறான், புலம்பிக்கிறான். இப்ப இந்த புலம்பல் வந்த உடனே என்னத்தை, இப்ப இது என்ன வாங்கி போயிருதுண்டா, ஹசனத்துங்கிற கேட்டகரியிலேருந்து போய் சய்யியத்துங்கிற கேட்டகரிக்கு வந்துருது. நல்லதுங்கிறது போய் என்ன வந்துருதுங்க, கெட்டதுக்குள்ள வந்துருது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுராப்பா, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுராப்பா. யார் தான் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு. நான் எப்படி பொறுப்பாகுவேன்? நம்ம அல்லாட்ட திரும்பி கேட்டோம்டா, என்னங்க அல்லாட்ட நம்ம என்ன செய்யறோம், திரும்பி கேட்கிறோம். எப்ப நான் எப்படி பொறுப்பாகுவேன்? மேல நீ தான் சொல்லிட்டு எல்லாம் நல்லதுண்டு, எல்லாம் நம்மள்ட்ட இருந்து தான். ஆனா ஏன் தப்பு செஞ்சீங்க,
ஏன் இந்த குற்றத்தை செஞ்சீங்க, ஏன் இந்த ஹராமை செஞ்சீங்க, ஏன் இந்த மாற்றமான காரியத்தை செஞ்சீங்க, அந்த காரியத்தை நீங்க செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்ல, அந்த தண்டனையின் மூலமாக நீங்க திருத்தி வாழணும்ல. அதுக்கு தான் நான் என்னத்தை கொடுக்குறேன், இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன், இந்த நஷ்டத்தை கொடுக்குறேன், இந்த நோய் நொடியை கொடுக்குறேன். இதுவெல்லாம் மனுஷனுக்கு என்னது தான் வருதுங்க, ஆக மொத்தம் சுத்தி சுத்தி பார்த்தா அல்லாஹ் நம்மளைய ரஹ்மத்து தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், செஞ்சுக்கிட்டு இருக்கான். சொல்ற புரியுதுங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றது நலவு என் புறத்திலிருந்து வருது, கெட்டது உங்க புறத்துக்கு. இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துடுவோம். வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து ஒரு ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போய்கிட்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் இங்கேருந்து ஏறி உட்காந்தாச்சு, பிஸ்மில்லான்னு ஏறி உட்காந்தாச்சு, போய் சலாமத்தாக போய் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் போன வேற சலாமத்தாக முடிஞ்சு போச்சு. இது என்னதுங்க, ஹசனத்து, நல்லதாயிருச்சு. இங்கிருந்து ஏறி உட்கார்றாரு, இவரு போய்கிட்டு தான் இருந்தார். ஓர்ஸா எதிர்த்தாப்புல வர்றவன் என்ன செஞ்சுட்டான், குறுக்க வந்து இடிச்சுட்டான். கீழே என்ன செஞ்சாரு, விழுந்துட்டாரு, காயமாயி போச்சு, அடிபட்டு போச்சு. ஃபஜ்ர்லாம் தொழுதுட்டு தானே போனேன், 2 ரக்காத் தொழுதுட்டு தானே போனேன், என்னதான் இப்படி அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, மனுஷனுக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுங்கிற அல்லாஹ் தஆலா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு மனிதன், ஒரு மூமின் எப்படி பேசணும்டா, நான் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுவேன், நான் தான் தப்பாக வண்டி ஓட்டிட்டேன், அவன் குறுக்க வர்றான்னு தெரிஞ்சு நான் என்ன செஞ்சுட்டேன், நான் போயிட்டேன். நான் இப்போ போனதுனால எனக்கு ஒன்றே பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு. நான் நேராக ஓர்ஸாக போயிருந்தேன்னா என்ன செஞ்சிருப்பேன், போய் முடிச்சுட்டு வந்துருந்துருப்பேன். இப்போ நான் தப்பாக போனதுனால என்ன ஆகி போச்சுன்னா, நான் என்ன செஞ்சுட்டேன், கீழே விழுந்துட்டேன். இப்போ ஒரு மூமின் இந்த வார்த்தையை தான் சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, இப்போ கீழே விழுந்தது அல்லாஹ்வுடைய நாட்டமா இல்லையான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். நல்லா விளங்கினு, இது யாருடைய நாட்டம் தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். பழிய அல்லாஹ்ட்ட சுமத்தி போட்டு நீ காலர் தூக்கி விட்டுலாம் போக முடியாது. மனுஷனுக்குள்ள என்ன வரணும்டா, நான் தான் கவனக்குறைவா போயிட்டேன்னு என்ன செய்யணும், என்ன வந்தா இது ஒரு மூமினுக்கு உண்டான அடையாளம்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மூமினுக்கு உண்டான அடையாளம் இல்லாத காரணத்தினாலதான் அந்த யூதர்களும் முனாஃபிக்கீன்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, முகம்மது உள்ள வந்த நேரமே நமக்கு என்ன செய்யல, சரியில்லைன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. மேல டைட்டில் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கீழே அதற்குண்டான விளக்கத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்குறான். மேல தலைப்பு செய்தி சொல்லிட்டு உள்ள படிச்சு பார்த்தா அதற்குண்டான வியாக்கியானத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்ப நலவும் நமக்கு ஏற்படுகிற கஷ்டமும் யாருடைய புறத்திலிருந்து வருது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. நல்லது ஏற்பட்டா யாரு பொறுப்புதாரி, சரி, கெட்டது ஏற்பட்டா யார் பொறுப்புதாரி? இதை சமாதானப்படுத்திக்கலாமா, இதை அப்சர்வ் பண்ணிக்கலாமா? ஏதோ பண்ணித்தான் ஆகணும்லாம் தலையாட்ட தேவையில்லை. இல்ல, இதுக்கு இன்னமும் விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? இதை இப்ப நம்ம கேட்கறதுனால நம்ம தலையாட்ட தேவையில்லை. இது என்ன விளக்கம்னா இன்னும் விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போகிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். என்ன விளக்கம் அப்படின்டா, ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா 2 விதமான கேட்டகரியில மனிதர்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறாங்க. ஒன்று நல்லவங்க, இன்னொன்று கெட்டவங்க. இந்த நல்லவங்களுடைய தரத்தை இன்னமும் கூடுதலா உயர்த்துறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்டெப் எடுக்கிறான். நல்லா விளங்கிக்கணும். ஏற்கனவே அவர் நல்லவர், அந்த நல்லவரை இன்னமும் நல்லவராக ஆக்கிறதுக்கு, இன்னமும் ரொம்ப பரிசுத்தமானவராக ஆக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறான். இது ஒரு தரம். இன்னொரு ஒரு தரம் இருக்குது, இவர் மோசமானவர். இந்த மோசமானவரை திருத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா சில ஸ்டெப் என்ன செய்யறான், எடுக்கிறான். என்ன செய்யறாங்க, சில ஸ்டெப் எடுக்கிறான். இப்ப 2 பேத்துக்கும் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் ஒண்ணுதான். புரியுதுங்களா? 2 பேத்துக்கும் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். பனிஷ்மெண்ட் சொல்ல தேவையில்லை. 2 பேத்துக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். இந்த ட்ரீட்மெண்டால இவர் அந்தஸ்து என்ன செய்யுது, உயருது. இந்த ட்ரீட்மெண்டால இவர் இந்த தப்பை விட்டு இந்த கேட்டகரிக்குள்ள வரணுங்கிறது சொல்ற பேசிக். புரியுதுங்களா? இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக மொத்தம் சுருக்கமா சொல்றதா இருந்தா அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறான். அப்படித்தானுங்க அப்படித்தானுங்க. அல்லாஹ் ரொம்ப எப்படி செய்யறாங்க, கரெக்டா நடந்துக்கிறான். நம்மளை இந்த கெட்டவராவே அல்லாஹ் விட்டானா? இல்ல, அடி கொடுக்குறான், கஷ்டத்தை கொடுக்குறான், மௌத்தை கொடுக்குறான், எதையாவது உள்ள கொடுத்து எப்படியா ஆளை தூக்கி அப்பா நல்ல ஒரு சேர்த்த கேட்டகளை கொண்டு வாப்பா அவர் அப்படிங்கிறதுக்கு உண்டான மனோநிலையை தான் நம்ம என்ன செய்யணுங்க, உருவாக்கிக்கணும். இப்ப நபிமார்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துச்சு, அவங்க என்ன தப்பா செஞ்சாங்க? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா இன்னமும் புரியும்னு நினைக்கிறேன். உலகத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் யாருங்க? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு எங்கெங்கெல்லாம் விளக்கம் இருக்குதோ அத்துணைக்கு யார் தான் அந்த இடத்துல? ரசூலுல்லாஹ்.
புரியுதுங்களா? அதெல்லாம் அது யார் தான்? ரசூல்லா தான். குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொல்லி இருக்கிறானோ அங்க அத்துணைக்குள்ள யார் தான் இருப்பா? ரசூல்லா தான் இருப்பாங்க. அந்த ரசூலுல்லா அல்லாஹ்வுக்கு என்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு என்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லணும் விளக்கம்? ரசூலுல்லா என்ன கல்புல நினைச்சாங்களோ நினைப்பாங்களோ அதை அல்லாஹ் என்ன செய்வாங்க? முடிச்சிருவாங்க. இதுதான் நீங்க நெருக்கம். இந்த நெருக்கத்தை சொல்லலாம்லங்க. சரி, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சோதனைகள் கொஞ்சமா நெஞ்சமா? இப்ப புரியறதுக்கு நெருங்குதா? இப்ப புரியறதுக்கு நினைக்கிறேன். இப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறாங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்புல அங்க என்ன ஓடுதோ அது இங்க என்ன ஆகுது? பிரதிபலிக்குது, நிறைவேறுது. ஆனா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சன்மானங்களாக நிறைய சிரமங்களை நிறைய கஷ்டத்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். கொடுக்க 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 என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? உயர்த்திக்கிட்டே தான். இந்த ரசூலை கஷ்டப்படுத்தணுங்க அல்லாஹ் என்ன கிடையாது, என்ன கிடையாது, நோக்கமே கிடையாது. இப்படித்தான் நல்லவர்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட தக்வாதாரி தெரியுங்களா? ஹுசைன் ரலியல்லாஹுடைய தக்வா எப்படி தெரியுமா இருக்கும்? பள்ளிவாசல்ல முஅத்தின் பாங்கு சொல்வதற்கு முன்னால கணப்பாரா இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் மைக்கு கிடையாது இல்லைங்க. ஒரு சுவரின் மீது ஏறி நின்று தான் பாங்கு சொல்லுவாங்க. கணக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்லாத அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தையை கேட்டாலோ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய முகம்லாம் செவந்தருமா. என்னதுங்க அப்பா தொழுகைக்கு பாங்கு சொல்லிடுச்சு, இன்னும் இங்க நின்றுட்டு இருக்கிறமான்னு என்ன செய்வாங்களாம்? பள்ளிக்குள்ள வேகமா என்ன செய்வாங்க? உள்ளுக்குள்ள வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு தக்வாவுடைய உச்சத்தில் இருந்தவங்க யாரு? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்னங்க? கர்பலா ஷரீஃப்ல என்ன செஞ்சாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த அந்தஸ்துகளை வேணும் இன்றைக்கும் சமூகம் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்ன செய்யப்படுறாங்க? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேன்மைகளையும் அந்தஸ்துகளையும் இந்த சமூகம் என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்ப நாம சொல்லுங்க, நாம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆகணும்னா என்ன வேணும்? நமக்கு என்ன வேணுங்க? சோதனை வேணும். என்ன வேணுங்க? சோதனை வேணும். இந்த சோதனையை கொடுத்து 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 அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? பக்கத்துல நெருக்கிக்கிட்டே இருக்க என்ன செய்யறான்? புரியுதுங்களா? நெருங்க 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 என்ன செய்யறான்? மனிதனுடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே போகும். அந்த சோதனை ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானுக்கு தரத்தவாறு அல்லாஹ் என்ன செய்வானுங்க? கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப சொல்லுங்க, நாம இந்த எந்த கேட்டகரியில நாம இருந்துகிட்டு இருக்கோம்? புரியுதுங்களா? இப்ப நாமளே விளங்கிக்கலாம். இப்ப அல்லாஹ் சொன்னான்ல இல்லையா, நலவு ஏன் பொறுப்பு, கெட்டது உங்க பொறுப்புன்ட்டான்ல. இப்ப நாமளே விளங்கிக்கலாம். இப்ப நாம என்ன தரத்துல இருக்கிறோம்? நல்லவர்களுடைய தரத்திலிருந்து இன்னமும் உயர்ந்துகிட்டே போகலாமா, அல்லது கெட்டவருடைய தரத்திலிருந்து இன்னும் நல்லதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமான்னு நாம என்ன செஞ்சுக்கலாம்? முடிவு பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் மனிதனாக பிறந்துட்டா என்ன வரும்? மனிதனாக பிறந்துட்டா என்ன வந்துருங்க? சோதனை வரும். சோதனையிலிருந்து சாதனையாக வெளியே வந்து வரணும்னா அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? பொறுமை வேணும், நிதானம் வேணும், அதற்குண்டான சகிப்புத்தன்மை வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டா எங்க வந்துடலாம்? அல்லாஹுக்கு நெருக்கமான அடியாராக என்ன செஞ்சிடலாம்? ஆயிடலாம். சரி, சோதனை அப்படிங்கிறது எத்தனை வகை சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. என்ன முடியாது? சரி, இந்த மனிதரும் இவர் நல்லவங்க, இவருங்க கெட்டவங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்கப்படுகிற ட்ரீட்மெண்ட் ஒன்று தானே. இப்ப இவரு அந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்குறப்ப என்ன சொல்லுவாருன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? நல்லா விளங்குதுங்களா? ஏன் இதனுடைய ஆரம்பத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறார். நலவும் கெட்டது யாருக்கு தான் வந்துச்சு? அல்லாஹ்க்கு தான் வந்துச்சு. இப்ப இவர் என்ன செய்வாருன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கிக்கிட்டு, நல்லா விளங்கிக்கணும், இந்த கொடுக்கிற கிஃப்டை வாங்கிக்கிட்டு தஹஜ்ஜத்துல அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவாராமா. ரப்பே என் பாவத்தை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு என்ன செய்வார் அவரு? ஆனா அவர் பாவம் செய்யல, ஆனா அந்த தவறு அவர் செய்யல. இருந்தாலும் அவருடைய என்ன செய்யறாருங்க? பணிவை வெளிக்கேற்றாரு அல்லாஹ்வுடைய சமூகத்துல. புரியுதுங்களா? இந்த ஆளை அதே ட்ரீட்மெண்ட் என்ன செய்யறாரு? வாங்குறவர் என்ன செய்யறாருண்டா புலம்பி தள்ளுறாரு. என்ன செய்யறாரு? புலம்பி தள்ளுறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக நான் கொடுக்கப்பட்டிருக்கேங்கிறதுக்கு உண்டான வியாக்கியானம் அவருக்கு என்ன கிடையாது? இல்லவே இல்லை. இந்த இல்லாததுனால அவர் என்ன செய்யறாருண்டா அதை உள் வாங்கிக்கொள்ள அவரால் என்ன செய்யல முடியல. அசர்ல பேசுறாரு, லொஹுர்ல பேசுறாரு, அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு. என்ன செய்யறாரு? ஒரு உதாரணம் ஒன்று சொன்னா புரியும் நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது தரத்துக்கு ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சாமா.
வீட்டுக்கார்ட்ட சும்மா சொல்லிச்சாமா அந்த அம்மா, வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, விட்டுற வேண்டியதா. அதில் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிற நீ, புலம்பு 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 மனுஷனுக்கு என்ன வந்துடுதுங்க? மனுஷன் ஒரு மாதிரி என்ன செய்யறான், இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆகி போயிடறான். கடைசி இவர் ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கிறாரு, ஒன்றும் செட் ஆகலை. கடைசியாக இந்த டாக்டரை பார்த்து ஒரு வேலையை முடிச்சு விட்ற வேண்டியது என்ன செய்யறாரு, ஆஸ்பத்திரிக்கு அந்த அம்மா என்ன செய்யற கூப்பிட்டு போற. அந்த அம்மா வயிற்று வலியில் என்ன செஞ்சிருக்குது, உட்கார்ந்துருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அம்மா ஆக்சிடென்ட் ஆகி கையெல்லாம் உடஞ்சு போய் தலையெல்லாம் உடஞ்சு போய் உடம்பெல்லாம் ரத்தமாகி ஸ்ட்ரெச்சரில் வச்சுக்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இப்போவோ அப்போவோங்கிற நொடி பொழுதுல என்ன செய்கிறாங்க, உள்ள தூக்கிட்டு வர்றாங்க. வீட்டுக்கார் சொன்னாராம்மா அந்த அம்மாவை பாரு, அந்த அம்மாவை பாரு, அடி உடம்பெல்லாம் ரத்தம், மண்டையெல்லாம் உடஞ்சி போயிருக்குது, கை காலெல்லாம் உடஞ்சி போயிருக்குது, உள்ளுக்குள்ளே போகிற வரைக்குமா அந்த ஹயாத் இருக்குமான்னு தெரியல, அந்த அம்மாவை கஷ்டத்தை பாரு அப்படின்னு என்ன செய்கிறாரு இவர் சொல்கிறார். அதுக்கு இந்த அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி இல்லைல்ல, அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி இல்லைல்ல, எனக்கு தானே வயிற்று வலி வந்தவளுக்கு தானே எனக்கு தெரியும். அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு சொல்லிச்சாமா. இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இவர் வாங்குற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவர் வாங்குற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வித்தியாசப்படுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்ப நம்ம நல்லோர்கள் ஒரு அல்லாஹ்வுடைய கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்கி கபூல் செஞ்சுக்கிட்டு அதன் மீது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறாரு, அப்பே நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னு. அதே ட்ரீட்மெண்ட்டை இந்த பக்கம் வாங்குறவர் என்ன செய்யறாருங்க, செய்யறாரு. இப்ப இந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, இது நான் கொடுக்கலப்பா, நீங்களா வாங்கிக்கிட்டதுன்னு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லல. நல்ல தரத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வாங்குறவங்களுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லல. இந்த கட்டத்தில் இருக்கிறாங்கல்ல, இந்த ட்ரீட்மெண்ட்டை வாங்குறவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ் வ மா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். அப்பா வயிற்று வலி என் பிரச்சனை இல்லப்பா, உன் பிரச்சனை. நீ கண்டது கடிதத்தை சாப்பிட்டு போட்டு வயிற்று வலி இருந்துச்சு, நீ என்னை போலம்னா நான் பொறுத்தாரு எப்படி ஆக முடியும் சொல்லிட்டானா இல்லையா அல்லாஹ்? புரியுதுங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பல்லு வலி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு பல்லு வலி. ஒரு மனுஷனால பல்லு வலி எவ்வளவு நாளுங்க தாங்க முடியும்? நமக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பல்லு வலி வந்திருக்குமா இல்லைங்களா? அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவாங்க. அஜர்த்து கணக்கு கேட்கிறாருன்னு வந்துடக்கூடாது. பல்லு வலி வந்தால் எவ்வளோ நாளுங்க தாங்க முடியும்? அதிகபட்சம் ஒரு வாரம். அதுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன செய்வான், ட்ரீட்மெண்ட் எடுத்துருவான். ஏன்னா மனுஷனுக்கு பல்லு வலியில் எல்லா விதமான நரம்புகளுக்கு உண்டான சர்க்குலேஷன் என்ன செய்யுது இருக்குது. இப்போ ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு வர சொன்னான். என்ன செய்தி? உங்க கூடயே ஒரு ஆள் இருக்கிறாங்கல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அவருக்கு 7 வருஷமா பல்லு வலி. எத்தனை வருஷங்க? 7 வருஷம். கணக்கு போடுறதுக்கே கொஞ்ச நேரம் கிருகிருன்னு வருது. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷமா பல்லு வலி. ஆனா ஒரு தடவை கூட அல்லாஹ்கிட்ட என் பல்லு வலியை சரியாக்கி கொடுன்னு வாய் திறந்து என்ன செய்யல, கேட்கவே இல்லை. என்ன செய்யல? கேட்கவே இல்லை. இதை நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்க முகம்மதேன், அல்லாஹ் கேட்டுட்டு வர சொன்னான். ஆர்டர் எங்கிருந்து வருது? அங்கிருந்து வருது. எப்ப பல்லு வலியை கொடுத்தது, பல்லு வலியில வாய் திறந்து ஒரு தடவை கூட கேட்கலையே, என்னப்பா நீ அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை அல்லாஹ் கேட்கிறாங்க. சொல்றது புரியுது? அப்ப என்ன நல்ல மனிதர்களுக்கு உண்டான தரத்தை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. என்ன அபூபக்கரே, பல்லு வலியாம உங்களுக்கு? அது 7 வருஷமா பல்லு வலியாம? கொடுத்தவனே கேட்கிறான் ஆச்சரியத்தோட. யார் தான் கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ்வே வாய் திறந்து கேட்கிறான். என்ன அபூபக்கர் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நேசருக்கு இன்னொரு நேசர் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நேசனுக்கு இன்னொரு நேசர் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு நஷ்டம்னு நான் போய் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கட்டுமா? யார் என்னுடைய நேசன்? அல்லாஹ் என்னுடைய நேசன். அல்லாஹ் என்னுடைய நேசன். நானும் அவனும் யாரு? ஹபீப். நான் ஹபீபு, நான் அவனுக்கு ஹபீபு, அவன் எனக்கு ஹபீப். நாங்க 2 பேரும் உள்ளுக்குள் உள்ளாக அவரை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அல்லாஹ் நான் நேசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு கொடுக்கறதெல்லாம் போய் சங்கடமா பேசிட்டு இருந்தா ஒரு நண்பனுக்கு அழகு இல்லாம போயிருமேன்னு சொன்னாங்களாமா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இப்ப சொல்லுங்க, இது சோதனையா சாதனையா?
சாதனை. இது என்னதுங்க? சாதனை. இது அவங்க என்னவாக பார்க்கல, சோதனையா பார்க்கல. ஒரு மனுஷனுக்கு பல்லு வலியை எத்தனை வருஷம் தான், எத்தனை நாள் தாங்க ஒரு மனிதனால தாங்கிக் கொள்ள முடியும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்ப சொல்லுங்களேன், அல்லாஹ் சொல்ற இந்த வாசகத்திற்கு விளக்கத்தை பாருங்க. மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். நலவு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. ஆனா நிலவை அல்லாஹ் தான் கையிலே வச்சிருக்கிறாங்க. இங்க இன்னொரு செய்தி ஒன்று புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா நிலவை தான் கையிலே வச்சு உட்கார்ந்துருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பள்ளிவாசலுக்குள்ள வர்றதும், நாம நல்லதை செய்யறதும், நல்ல காரியத்தில் ஈடுபடுறதும் உங்களுக்கு உண்டான பொறுப்பு அல்ல, அது என்னுடைய பொறுப்புங்கிற அல்லாஹ். பாங்கு சொன்ன உடனே தொழுகைக்கு வரணும் நினைப்பு வருதால் அது யார் தான் கொடுக்குறா? ஆமா, நான் எங்க அத்தா அப்படி வளர்த்தா, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த இயற்கையான குணத்திற்கு முதல் பொறுப்புதார் யார் தான்? அல்லாஹ் தஆலா தான். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னானே, இதற்கு முன்னால் உள்ள தஃசீர்ல பார்த்திருக்கோம். ஒரு மனிதர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அந்தஸ்து உயர்ந்து நாளைக்கு சொர்க்கத்துல ரசூலு கூட, ஷஹீதுகளோட, சித்திகீன்கள் கூட, சாலிஹீன்கள் கூட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இதுவெல்லாம் உங்களால கிடைச்சதால என்னால கிடைச்சதுன்னு அல்லாஹ் தஆலா. புரியுதுங்களா? யாரால கிடைச்சிச்சு? அல்லாஹ்வால கிடைச்சிச்சு. இந்த ஹதீஸ இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனிதர்கள் அப்படிங்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா யாருடைய ரஹ்மத் வேணும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். அவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரி. சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்தா தான் நானும் சொர்க்கத்துக்கு போக வேண்டாம் பெருமானா ஸல்லல்லாஹு. இப்போ ஹதீஸ் இந்த ஆயத்துக்குள்ள எவ்வளவு உள்கருத்துக்கள் புரிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். நலவு தான் கையிலன்ட்டான், கெட்டது உங்க பொறுப்புன்ட்டான். அப்படியே கெட்டதை வாங்குகிற மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு தரம், கெட்ட மனிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு தரம். அப்ப அல்லாஹ் தஆலா செய்யப்படுகிற ட்ரீட்மெண்ட், அல்லாஹ் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். மனிதர்கள் மாறுகிற போது அது வேற, ரிசல்ட் வேற. ரிசல்ட் என்ன செய்யுதுங்க? மாறுது. இப்ப சொல்லுங்க, நாம என்ன தரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்? நல்லோர்களுடைய தரத்தில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க? முயற்சி பண்ணணும். அப்ப அந்த முயற்சி வந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னோம்னா புதுசா வாங்கின செருப்பு பிஞ்சு போச்சுன்னா கூட நாம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? திட்ட மாட்டோம். அந்த நேரத்தில் என்ன சொல்லணுங்க? புதுசா வாங்கின செருப்பு பிஞ்சு போச்சுன்னா என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரிங்க சொல்றது, அது ஓகே, அதுதான் எல்லாத்துக்குமே சொல்றோமே. கரண்ட் போனா கூட அதுதானே சொல்றோம். அசல் வார்த்தை என்ன சொல்லணும்? கிட்ட நெருங்கிட்டாரு, என்ன சொல்லல. ஒரு மூமினுக்கு உண்டான வார்த்தை என்னவா இருக்கணும் தெரியுமா? இது உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சஹாபாக்கள் கடையை திறந்து உட்கார்ந்துருப்பாங்க வியாபாரத்தில், சந்தையில். கஸ்டமர் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. எல்லா கடைக்கும் கஸ்டமர் போகிறாங்க, என் கடை கஸ்டமர் வரல. நான் சரக்கை கரெக்டாக தான் அடுக்கி வச்சிருக்கிறேன்னா, எல்லாத்தையும் ரேக்கில் ஓர்ஸாக வச்சிருக்கிறேன்னா, பார்வைக்கு வச்சிருக்கிறாமாங்கிற டிஸ்பிளே சிந்தனை தான் நமக்கு போகும். எப்போ எல்லாம் வச்சிருக்கியா, வெளியே நில்லுப்பா, ஆள் யார் வந்தாங்கன்னா உள்ளே கூப்பிடுப்பா, நம்ம நினைப்போம். சஹாபாக்களுடைய கடையில் கஸ்டமர் யாருமே வரலன்னு என்ன செய்வாங்க தெரியுமா? பள்ளிவாசலுக்கு கடையை அப்படியே போட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீர் கட்டிடுவாங்க. ரப்பே, ஏதாவது நேற்று தப்பு செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்க. என்னங்க ரப்பே, ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்க. உன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறக்காண்டி பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்கிறேன். கேட்டுட்டு போகுவாங்களாமா வாடிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? உள்ள வந்துடுவாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த பொறுப்பை இந்த வாடிக்கையாளர் உள்ள வரலேங்கிறதுக்கு உண்டான பொறுப்பை யார் மேல சாத்திக்கிட்டாங்க? எங்க வந்துட்டாருங்க? இப்ப நமக்கு செருப்பு வாறு பிஞ்சு போனா கூட நமக்கு மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்டா, ஏதோ வீட்டுல இருந்து கிளப்புறப்ப ஏதோ தப்பு செஞ்சிருப்போம் போல தெரியுது. அல்லாஹ் இங்கே தான் அடி கொடுக்குறான். எனக்கு என்ன வரணும்? வீட்டுல இருந்து கிளம்புறப்ப ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. ஏன்? புது செருப்பு தானே, புது செருப்பு எதுக்கு பிய்யணும்? பாட்டாக்காரனையும் அவன் விகேசி காரனையும் திட்ட தேவையில்ல. சிந்தனை எங்க போகணும்? என்கிட்ட ஏதோ என்ன இருக்குது, தப்பு இருக்குதான்னு தெரியுது. அந்த தப்பை திருத்துறதுக்கு தான் அல்லாஹ் ஒரு சுவிட்ச் போடுறான், ஒரு இன்டூ காமிக்கிறாங்கிற சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சுண்டா அடுத்து நமக்கு என்ன கிடையாதுங்க?
பெரிய பெரிய ஆபத்துக்குள்ள கூட நம்ம சாதனையா என்ன செய்வோம், போய்கிட்டே இருப்போம். அதனால தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்க சுன்னத்து பண்ணிக்கங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னார். எத்தனை வயசு? 80 வயசு. எத்தனை வயசுங்க? 80 வயசு. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த மனிதராலும் இந்த காரியத்தை சீக்கிரத்தில் செய்ய முடியாது. சீக்கிரத்தில் அதுக்குண்டான மனநிலைக்கு வரமாட்டாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ராவில் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுவார்கள். சரியா அறுக்காத ஒரு கத்தி கிடக்குமா பக்கத்தில், என்னதுங்க, சரியா அறுப்படாதுங்க, நல்லா அறுக்கிற கத்தியா இருந்தால் டக்குன்னு என்ன செய்வோம், அறுத்து முடிச்சிருவோம். ஆட்டை குர்பானி கொடுக்குறப்ப சதக்கா கொடுக்குறப்ப என்ன செய்வோம்ப்பா, கத்தி நல்லா தீட்டுக்கிட்டியாப்பான்னு கேட்போம். என்ன செய்வோம், தீட்டிட்டியான்னு கேட்போம். வயசு 80, இளமையாக இருக்கிற போது தோல் மெதுவாக இருக்கும், வயசானா தோல் மொட்டவா போயிடும், தோல் கிணத்து போயிடும். இப்ப இருக்கிற இந்த நிலைமையில ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கட்டா, அறுக்கிறதுக்கு அவ்வளவு சாத்தியம் இல்லாத ஒரு பொருள் எடுத்துட்டு என்ன செய்வாங்களாமா, அந்த உறுப்புகளுடைய மேல் தோள்கள் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நீக்கின உடனே அல்லாஹ் தஆலா சொல்வான், வ இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹு. கொடுக்கிற சோதனையெல்லாம் பாஸ் ஆகிக்கிட்டே போறாரு. அல்லாஹ் சொல்றாரு, எதுலையுமே ஃபெயிலியரே கிடையாது. அத்துணையும் சொன்னதை இவ்வளவு நாள் கழிச்சுக்கலாம், சாயந்தரம் செஞ்சுக்கலாம், காலையில செஞ்சுக்கலாங்கிறதுக்குண்டான டைமிங் இழுக்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்த நிமிஷம் என்ன வந்துடும், அது அமலுக்கு வந்துடும். நம்மளா இருந்தா அசர்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா, லொஹுர்லேருந்து ஆரம்பிக்கட்டுமாங்கிற சிந்தனை தான் நாம் என்ன செய்வோம் இருப்போம். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், சோதனையில சாதனையானவர்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க. இந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பது அவன் தண்டிக்கணுங்கிற நோக்கம் அல்ல, அல்லாஹ் விளக்கிக்கணும், கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் அல்ல. என்ன நோக்கம், இவனையும் இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடணும், இவனையும் இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடணும். இப்ப சொல்லுங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து தான் செய்யறான், இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை செய்வான். அப்ப அல்லாஹ் என்னதான் செய்வான்? இப்ப புரிஞ்சுக்கிச்சுங்களா? அப்ப ரஹ்மத்து மட்டுமே பாஸ் ஆகிற இடத்துல இருந்து நீ எனக்கு சோதனையை கொடுத்துட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்ப அவனுக்கு கோவம் வருமா இல்லையா? ஏங்க, அவனுக்கு கோவம் வருமா இல்லையா? அப்ப அவனே என்ன சொல்லிட்டானா, இது ஏன் பிரச்சனை இல்லப்பா, இது உன் பிரச்சனைன்னு காண்றான். வயிற்று வலிக்கு நான் காரணம் இல்லை, நீங்க தான் காரணம்னு விளக்க சொல்ற மாதிரி என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்ப என்ன நிலைக்கு ஒரு மூமின் வரணும், யூதர்களோ முனாஃபிக்கீன்களோ போற வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. இந்த வார்த்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். எல்லாம் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து தான், நலவு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்தது, கெட்டது ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இந்த ஒரு சின்ன ஆயத்திற்குள்ள இவ்வளவு பெரிய ஈமானிய தத்துவத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்லுவான், அர்சல்னாக லின்னாஸி ரசூலா, நாயகமே உங்களை இந்த ஊருக்கு மட்டும் நாம் நபி அனுப்பல, அகில உலகத்திற்கும் என்னதுங்க நீங்க நபி, வகஃபா பில்லாஹி ஷஹீதா, நீங்களே சாட்சியாளர்களாக இருங்கன்னு நினைச்சான். அல்லாஹ் தஆலாவே சாட்சியானவனாக இருக்கிறான்னு நினைச்சான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா என்ன செய்யறான் சொல்லிட்டு, அடுத்தும் இந்த யூத நசாராக்கள் முனாஃபிக்கீன்களை பற்றி தான் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். சோதனைகள் வருகிற போது அதை சாதனையாக ஆக்குவதற்குண்டான ஈமானிய உணர்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திடுவான். கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் 2 அடையாளங்களை பார்த்துட்டோம். என்னங்க, 2 அடையாளங்களை பார்த்துட்டோம். ஒரு அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையே ஒரு அடையாளம். 2வது அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு 2வது அடையாளம். அந்த 2வது அடையாளத்திற்குள்ள 6 அடையாளத்தை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த அடையாளம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த அடையாளம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுவும் ஒரு அடையாளம்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னதுங்க, இருக்கிற காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அடையாளம்? இது நமக்கு தெரிந்த ஒரு உதாரண அடையாளம். மினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஹிஜ்ரத்து புறப்படுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால நடக்கிற நிகழ்வு இது. மினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ராத்திரி நேரம். என்னதுங்க, ராத்திரி நேரம். காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சூழ்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களுக்கு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கங்க, ரசூலை ஏத்துக்கங்க, நான் கொண்டு வந்திருக்கிற குர்ஆனை ஏத்துக்கங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தஅவாவுடைய தௌஹீதுடைய கொள்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பூரண சந்திரன் பிற 14 அன்னைக்கு, பிற 14 சந்திரன் எப்படி இருக்குங்க,
ஆஹா, சுபஹான் அல்லா, சுபஹான் அல்லா. அது எவ்வளவு அழகாக இருக்கும் அந்த அந்த சந்திரன், பௌர்ணமி நிலவு நாளைக்கு. காஃபிர்கள் குறைசிகள் கேட்டாங்களாமா, இந்த சந்திரன் ஒன்று இருக்குது இல்லை, என்னது சந்திரன் இருக்குதுல்ல, இல்லை ரெண்டா பிளந்து காமிங்க நான் பார்த்துருவோம் என்கிட்ட சொன்னாங்க. பெருமான சொல்லலாம் ரெண்டா பிளந்துருங்க. இந்த நிகழ்வு நடக்கிற போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த அந்த நேரத்தில் இருக்கிற சஹாபி. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இப்படி தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவ்வளோதான், எதுவும் சொல்லலை, வார்த்தையில் வாயை திறந்து சொல்லலை, எதுவும் சொல்லலை, இப்படின்ட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பூர்ண சந்திரன் தான் அன்னைக்கு அந்த மலைக்கு கீழே தான், மலைக்கு மேலே தான் அந்த சந்திரன் என்ன செய்து இருக்குது, உச்சியில் இருக்குது. இப்போ பிளந்தவன் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு, மலை நடுவில் வந்துருச்சு. நல்லா வேலைங்க, புரியுதுங்களா? மலை நடுவில் வந்துருச்சு, சந்திரன் என்ன செஞ்சிருச்சு, விருந்துருச்சு. இவனுங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. யாருக்கு? கேள்வி கேட்டான் குஃபார்கள் குறைசிகளுக்கு. என்னடா வார்த்தை வாயை கூட தொண்டு சொல்ல சார் முகமது இப்படின்னு கை செய்கிறதா செஞ்சாரு, என்ன செஞ்சிருச்சு? உடனே சொன்னானுங்களாமா, ஈமானை ஏத்துக்கணும் இல்ல, ஈமானை ஏத்துக்கிறதுக்கு தான் இந்த அத்தாட்சியை கேட்டாங்க, நீங்க ரசூலுன்னு ஏத்துக்கிறதுக்கு தான் இந்த அத்தாட்சியை கேட்டாங்க. இது எங்க ஊர்க்காரங்களாம் நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? எங்க ஊர்க்காரங்க நிறைய சாமுக்கும் ரூமுக்கும் அங்கங்க ஊருக்குலாம் வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க யாராவதுட்ட கேட்டு பார்த்து அவங்களும் பார்த்தேன்னு சொன்னா நாங்க ஓகே பண்ணிக்கிறோம். சொல்றது புரியுதா? எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அல்லாஹ் பேசாம போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கணும். சூரத்துல் கமர், இக்தரபத்தி ஸாஅத்து, கியாமத் நாள் நெருங்கி விட்டது. வன் ஷக்கல் கமரு, சந்திரன் பிளந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னங்கிற ஆயத்தை அடுத்து சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சாங்க? ஊருக்கு போனவனா திரும்ப வரணுமா இல்லையா? வியாபாரத்துக்கு போனவனா திரும்பி வரணுமா இல்லையா? வந்தாங்க. இன்ன டேட்டில், இந்த நாளில், இத்தனை மணிக்கு நீங்க வானத்தில் ஏதாவது ஒரு அதிசயத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நாங்க பார்த்தோமே. என்னத்தை பார்த்தீங்க நீங்க? சந்திரன் ரெண்டா பிளந்துச்சுப்பா. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்ததே கிடையாது. பிளந்த சந்திரன் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருச்சு? சேர்ந்துக்குச்சு. இது எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதை எப்படி நீங்க கரெக்டா கேட்குறீங்க? நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவன் கேட்க, இவனை நல்லா விளங்கி, அவன் இவனை கேட்க, இவன் ஆச்சரியத்தோட இவன் கேட்க, அவன் இவனை ஆச்சரியத்தோட கேட்க. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன செஞ்சிருந்திருக்கணும் அன்னைக்கு? ஆமா அப்படின்னு சொல்லி ஈமான் ஏற்றிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? ஈமான் ஏற்றிருக்கணும். அல்லாஹ் இவன் என்ன சொன்னான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஇயரவு ஆயத்தன் யுரிது வயகூலு சிஹ்ருன் முஸ்தமிர். பெரிய சூனியமா இருக்கும் போல தெரியும். என்ன சொன்னாங்க? சூனியத்திலே பெரும் சூரியமா இருக்கும் போல தெரியுது. அல்லாஹ் சொல்றான், ஆயத்தை கண்கூடாக பார்த்து அத்தாட்சியை கண் கொண்டு பார்த்ததுக்கு அப்புறம் இவன் சொல்ற வார்த்தை என்னதுங்க? சூனியத்திலே பெரிய சூரியமா இருக்கு. இப்ப சந்திரனை பிளந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்களே இதுக்கு சாட்சி. என்னதுங்க? நீங்களே இதுக்கு சாட்சி. உலகம் அழிவுக்குண்டான அடையாளத்துல இதுவும் ஒரு அடையாளம் தாங்க பெருமான சொல்றாங்க. என்னதுங்க? உலகம் அழிவுக்குண்டான அடையாளங்கள்ல இதுவும் என்னது? ஒரு அடையாளம். சந்திரன் பிளப்பது, சந்திரன் இரண்டாக என்ன செய்யுது? பிளப்பது, இதுவும் ஒரு அடையாளம். யார் ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போனது? அவர் போனவர் பதிவு பண்ணி வாச்சிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சந்திரன்ல என்ன செய்யுதுங்க? ஒரு கோடு இருக்குது. எப்பேற்பட்ட கோடு அப்படின்னு விளக்கம் கேட்டா அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு ஆப்பிள் பழத்தை சரிசமமாக அறுத்த ஆப்பிள் பழத்தை ஒன்று சேர்த்து வச்சா என்ன விதமான ஒரு அடையாளம் அந்த ஆப்பிள் பழத்துல தெரியுமோ அந்த அடையாளத்தை நான் சந்திரன்ல பார்த்தேன். புரியுதுங்களா? சரி, அப்ப உலகத்துல வேற யாருமே பார்க்கலையா? அத அரபுகள் மட்டும்தான் பார்த்தாங்களா? இது இந்த சொல்லப்படுகிற செய்தி அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்டரியில மட்டும்தான் இருக்குது, வேற எந்த ஹிஸ்டரியிலுமே இல்லையே. ஏங்க எங்கேயாச்சும் தமிழ் புஸ்தகத்துல நீ படிச்சிருக்கியா? எவனுக்கும் தெரியாது. என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தையும் முஹத்திஸீன்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நல்ல விளக்கிக்கணும்.
அன்னைக்கு இருக்கிற காலத்துல அன்னைக்கு ராத்திரியாக இருக்கிற ஊர்ல வேற வெளியூர்ல என்ன வெளிநாடுகள் என்னவா இருந்திருக்கும், அது பகலாக இருந்திருக்கும். பல நேரங்கள் அது என்னவாக இருந்திருக்கு, நேர மாற்றங்கள் என்ன செஞ்சிருக்கும், ஏற்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் திருவாரூர்ல இருக்கிற சேரமா மன்னன் என்ன செஞ்சாரு, அதை பார்த்தார். அதை என்ன செஞ்சாரு, பார்த்தார். பார்த்து அவரு பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கிற அந்த மனிதர் என்ன செஞ்சிட்டாரு, ஈமான் கொண்டார். என்ன செஞ்சாரு, ஈமான் கொண்டார். ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார், என்ன பண்ணல, ஈமான் கொள்ள. அத்தாச்சி கேட்டவனே இவன் தான், ஆதாரத்தை கேட்டவரை இவர் தான். ஆனா இவர் என்ன செய்யல, ஈமான் ஏத்துக்கல. ஆனா இது எதுக்காக நடந்துச்சு, என்ன காரணம்ங்கிறதுக்குண்டான அசல் வியாக்கியானத்தை தெரியாத சேரமா மன்னர், திருவாரூர் இருக்கிற சேரமா மன்னர் என்ன செஞ்சாரு, ஈமான ஏத்துக்கிட்டார். இப்ப சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, ஒரு அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்னது, சந்திரன் பிளப்பது. இரண்டாவது ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரிகிறது, அல்லாஹ் தஆலா யாருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கிறானோ கண்டிப்பா கிடைச்சு. அது ரசூலுக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு தான் இல்ல, ரசூலுக்கு தூரமா தான் இருந்தாலும் இல்ல, அல்லாஹ் நாடிட்டா என்ன செஞ்சிருங்க, ஹிதாயத்தை கிடைச்சிருங்கிறதா என்ன செய்யறான் அல்லாஹ். இந்த அடையாளத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க நிலா சர்ச் பண்ணி பார்த்தீங்களா, அதுல என்ன வருங்க, ஒரு கோடு வரும். கால் பதிச்ச தலங்களை தான் இவன் என்ன செய்வான், காமிப்பான. அசல் என்ன இருக்குது, அங்க கோடு இருக்குது. அந்த கோடுக்கு உண்டான அசல் மனிதர் யாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்களேன், ரசூலுல்லாஹ் இப்படி சைக்கிளை தான் செஞ்சாங்க. அது என்ன படந்துருச்சு, எண்டா படந்துருச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இமாம் புஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்களை யாராலும் எண்ணிக்கைக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது, கொண்டு வரவே முடியாது. அப்பேற்பட்ட எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த அடையாளங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க, இந்த உணர்ந்துவதற்குண்டான தௌஃபீக் எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிர் தாவா ஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ஆமீன். اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயா. சோதனைகள் வருகிற போது அதை எங்களின் புறத்திலிருந்து தான் வந்தது என்று உணர்ந்து அதிலிருந்து திருந்தி வாழ்வதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயா. சொல்லப்படுகிற விளக்கங்களை மனதிலே ஏற்றி அதன் பிரகாரம் செயல்படுத்துவதற்குண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதிகம் குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்பதின் மூலமாக இருளடைந்திருக்கிற எங்களுடைய கல்விகள் எல்லாம் பிரகாசமாகுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி உனக்கு நெருக்கமான அடியார்களாக எங்களையும் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு நெருக்கமான அடியார்களாக எங்களையும் நீ ஆக்கி அருள்வாயாக. உன்னை நெருங்குவதற்கு நீ என்னவெல்லாம் எங்களுக்கு உண்டான வழிவகைகளை செய்து கொடுக்கிறாயோ அது அத்தனையும் நாங்கள் கபூல் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. என்ன ஈமானி உணர்வு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததோ அந்த ஈமானி உணர்வு எங்களுக்கும் நீ நிறைவாக தந்தருள்வாயாக. வரக்கூடிய இந்த காலகட்டங்களிலே துனியாவினுடைய ஆசாபாசங்கள் அலங்காரங்களிலே மூழ்கி எங்களை நாங்களே அழித்து கொள்ளாமல் இருப்பதற்கு நீயே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ், மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم.